ஆனால் சாஃப்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தெரியா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு நான் 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பேனில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் வெடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி துண்டை வந்து திருவி சேர்த்துருக்கேன். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கிட்டு விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதான், உப்புமா பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ரவா உப்புமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி